ஓகே, ரைட். நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்தந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், தியானிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? அதன்படி ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கிறோன்றதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக காரணங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை ஏன் தியானிக்கணும் அப்படின்னா, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் முதலாவது யாரிடத்துலேருந்து வருது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. பிறகு இந்த வார்த்தைகள்லாம் தேவனிடத்தில் வந்துருச்சா, அப்போ தேவனிடத்துலேருந்து அவரே சொல்லிட்டாரு, அப்போ எதுக்குங்க நான் அதை தியானிக்கணும் அப்படின்னு கேட்டால், இல்லை, அவர் சொன்னதுனால தான் மெயினாக நம்ம தியானிக்கவே செய்யணும். ஏன்னா அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அதை நம்ம ஆழமாக பார்த்துடணும். ரெண்டாவது, வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்குது, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது என்னன்னா, இந்த வாக்குத்தத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் சுதந்திரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறது. அதனால் இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் தியானிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டே காரணம் தான். என்னது? முதல்ல அது தேவனிடத்திலிருந்து வந்தது. பிறகு அதில் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனால தான் வாக்குத்தத்தங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானிச்சுக்கிட்டு வரோம். அதை தொடர்ந்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்துப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நான் வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். பாருங்க, இந்த வசனத்தை நான் திரும்பி வாசிக்கிறேன். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இந்த வசனத்தோட பின்னாடியை நான் சொல்லிட்டு அப்படியே கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னன்னா, யோவான் 16ஆம் அதிகாரம் அதை பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பின்னணியில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதுனா, இயேசு இன்னும் கொஞ்ச நாளில் சிலுவையில் மரிக்க போகிறாரு. அதை சீஷர்களுக்கு சொல்லிட்டார். நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீடர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வார்த்தையில் கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு கவலை, ஒரு துக்கம், வியாகுலம் எல்லாம் வருது பாருங்க. என்னடா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தவர் இப்போது பிரிஞ்சு போகிறாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு துக்கமடைந்திருக்கலாம். அந்த மாதிரியான நேரத்தில் தான் இயேசு இந்த வார்த்தையில் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ துக்கப்படுறீங்க, இப்போது கவலைப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, என் பிரிவை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க. ஆனாலும் நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன், மறுபடியும் உங்களை பார்ப்பேன். அப்போ உங்கள் இருதயம் என்ன பண்ணுமா, சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை யாராலே எடுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுறாரு, சீஷர்களுக்கு வாக்கு பண்ணுறாரு. அப்போ இந்த வார்த்தைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தைகள் இந்த வேதத்தில் இந்த கான்டெக்ஸ்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டது? அங்கே இயேசு யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதோட பின்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. என்னது? சிலுவையில் மரிக்க போகிறாரு. அதனால் இவங்க துக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த வார்த்தை வருது, உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். எப்போ? என்னை திரும்பி பார்க்குறப்போ. இப்போ துக்கம் அடைந்து இருக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, ஆனால் என்னை திரும்பி ஒரு நாள் பார்ப்பீங்க. எப்போ? நான் கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருக்கும்போது திரும்பி பார்ப்பீங்க. அப்போ உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை யாரும் உங்ககிட்டேருந்து என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது. அப்போது அந்த சீஷர்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. அதே போல் அவர் செஞ்சாரா? கண்டிப்பாக செஞ்சார். அவர் சிலுவையில் மரித்தார் தான். மரித்தப்போ இருந்த சீஷர்கள்லாம் ஓடிட்டாங்க. சீஷர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. அப்படி இருந்தோம் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு தான் காட்சி அளிக்கிறார். என்ன பண்ணுறாரு,
சீஷர்களுக்கு தான் காட்சி அளிக்கிறாரு. அப்போ அவங்க இருதயம் சந்தோஷம் பட்டுருச்சு. ஏன்னா விட்டுட்டு போனவர் இப்போ திரும்பி என்றென்றுமா கூட இருக்கிறதுக்கு வராருங்க. இப்போ அந்த சீஷர்களுடைய அந்த நிலைமையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க நான் விரும்புகிறேன். ஏன்னா இது சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். அது எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கணுன்றது தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ நம்மளும் கிறிஸ்துவ பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இப்போ நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கூட சீடராக இருக்கிறீங்க, சீசனாக இருக்கிறீங்க. அப்போ இந்த வார்த்தை வருது, நான் உங்களை விட்டு பிரிந்து போயிடுவேன் அப்படின்னு வருது. பிதாவின் இடத்துக்கே போயிடுவேன், பிதாவின் இடத்துக்கே போயிடுவேன்னு சொல்கிறார் இல்லையா? நான் உங்களை விட்டு பிரிந்து என்ன பண்ணிடுவேன், போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் துக்கம் அடைஞ்சு இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய மனநிலைமை என்ன, எப்படியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ குறிப்பாக நான் உங்களை வந்து அந்த பேதுருவோட மனநிலைக்கு கொண்டு போக விரும்புகிறேன். என்னன்னா, பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவரோட வேலை என்னதுங்க, மீன் பிடிக்கிறது. இயேசு வந்து கூப்பிட்டவனே வலைகளெல்லாம் விட்டு வந்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, வலைய படகை எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு. வலையை விட்டு வந்துட்டாரு, குடும்பத்தை விட்டு வந்துட்டாரு, சொந்த இனத்தை விட்டு வந்துட்டாரு, எல்லாத்தை விட்டும் என்ன பண்ணிட்டாரு, இயேசுவை நம்பி வந்துட்டாரு. இப்போ இயேசுவே என்ன பண்ண போறாரு, நான் உன்னை விட்டு பிரிந்து போக போறப்பா அப்படின்றாரு. அப்போ பேதுருவோட மனநிலைமை, குறிப்பாக அந்த பேதுருவோட மனநிலைமை, எல்லா சீஷர்களுக்கும் அந்த நிலைமை தான் இருக்குது. ஆனால் குறிப்பாக அந்த பேதுருவோட மனநிலைமையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அன்றைக்கே ஒரு நல்ல வேலையில் இருந்தேன், அன்றைக்கே நான் நல்லா மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தேன், இவர் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். சரி, இவர் சோறு ஏதாவது போடுவாருன்னு பார்த்தா அற்புதம் செஞ்சு ஏதோ சமாளித்தார். சரி, சரி இவர் கூடயே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ திடீர்னு என்ன பண்ணுறான்றாரு, பிதாவின் இடத்துல போயிடுவேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ பேதுரோட மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. பேதுரு மட்டும் இல்லை, அன்றைக்கி அங்கே இருக்கிற எல்லா சீசர்களுக்கும் அதான் மனநிலைமை. குறிப்பாக மத்தேயு பாருங்க, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவருக்கு வரி வசூலிக்கிறது தான் வேலையே. அந்த வேலையை விட்டும் வராரு, இயேசு பின்னாடி வானே வந்துட்டாரு, ஒன்றும் பண்ணலை. அந்த வேலையை விட்டு வந்துட்டு இப்போ திடீர்னு போகிறேன் உங்களை விட்டு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்களா, நீங்கள் வாங்க, நான் உங்களை சென்ட்ரல் வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலையாக போகணும், சென்ட்ரல் வரைக்கும், இல்லைனா எக்மோர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலையாக போகணும். ஆனால் உங்களுக்கு வழி தெரியல, வழி தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஒரு வேலை அங்கே கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இங்கேருந்து சென்ட்ரல் போகணும், இல்லைனா எக்மோர் போகணும். அந்த நேரத்தில் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சரி வாங்க நான் கூப்பிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் பட்டாபிராம்லே நான் இறங்கிடுறேன். பட்டாபிராம்லே இல்லைன்னா ஆவடியிலே நான் இறங்கிடுறேன். அப்போ உங்களை மனநிலைமை என்னவா இருக்கும், இவனும் கூப்பிட்டு போகல, நான் வீட்லேயாவது இருந்திருப்பேன், அந்த வேலை நடக்குதோ இல்லையா, நான் வீட்லேயாவது நிம்மதியாக ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். இவன் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்பி வந்தேன், இப்போது நடுத்தரில் நிற்க வச்சுட்டு. அப்போ சீசரோட மனநிலைமை அப்படி தான் இருக்கும். அதனால தான் அவங்க துக்கப்படுறாங்க பாருங்க. என்னடா இது இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டாரு, இப்போ திடீர்னு கையை விட்டுட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் அவங்க துக்கமாக இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது, நான் நிரந்தரமாக ஒன்று விட்டு போக போகிறது கிடையாது, திரும்ப என்ன பார்ப்பேன். அப்போ என்ன பண்ணும், உங்கள் இருதயம் சந்தோஷம் பாடும். அந்த சந்தோஷத்தை ஒருவனை உங்களிடத்துலேருந்து என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது. அப்போ சீசர்களுக்கு இந்த ஒரு பின்னணியில் கொடுக்கப்பட்டது. இயேசு பிரிந்து போகிறான்னு தெரிஞ்சு துக்கம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா இயேசுவை திருப்பி பார்த்ததும் சந்தோஷம் மாட்டாங்க. அந்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியல. அன்றைக்கு சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, நல்லா கவனிங்க, அன்னைக்கு சீசர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்னது, என்னை மறுபடியும் காண்பீங்க, உங்களுடைய இதய சந்தோஷப்படும், அந்த சந்தோஷத்தை ஒருவன் உங்களிடத்துலேருந்து எடுத்து போட மாட்டான்ற வார்த்தை சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அதே வார்த்தை நமக்கு எப்படி பொருந்தும்? சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்க. அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் இயேசு மரிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது, அப்போ அவங்க துக்கம் அடைஞ்சாங்க. இன்னைக்கு ஒன்றும் இயேசு சிலுவையில் மறிக்கிற சூழ்நிலை வரலையே, அவர் இன்னும் உயிரோடு தானே இருக்கிறாரு, இன்னும் சொல்ல போனால் நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கும் நம்ம துக்கப்பட்டு தான் இருக்கோம் பாருங்கள். என்னதான் அவர் நமக்குள்ளே இருந்தாலும், என்னதான் நம்ம கூட இருந்தாலும்
அநேக காரியங்கள் குறித்து அநேக நேரம் நம்ம துக்கப்படுறோம். உண்மையா இல்லையாங்க? நாம் என்னதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும், விசுவாசிகளாக கிறிஸ்தவர்களாக இயேசுவை பின்பற்றி வாழ்ந்தாலும் அநேக காரியங்களை குறித்து அநேக நேரங்களில் நம்ம துக்கப்படுறது உண்டு. உதாரணத்துக்கு கடனை குறித்து நிறைய பேர் துக்கப்படுறது, வியாதியை குறித்து நிறைய பேர் தினம் தினம் துக்கப்படுறாங்க. தரித்திரத்தை குறித்து என்ன பண்றாங்க? துக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு அவங்க மறந்துடுறாங்க, அதற்கான எல்லா தண்டனையும் எல்லா கிரயங்களும் சிலுவை ஒருத்தர் செலுத்தி விட்டாரு, முடிச்சு விட்டார். சிலுவையில் ஒருத்தர் பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சிட்டாரு. சிலுவையில் ஒருத்தர் கடனை சுமந்து தீர்த்துட்டாரு. சிலுவையில் ஒருத்தர் வியாதியை சுமந்து தீர்த்துட்டாரு, தரித்திரத்தை சுமந்து தீர்த்துட்டாரு, வறுமையை சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனாலும் அந்த வறுமையை நினைச்சுப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? துக்கம் அடைந்திருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றார், நீங்கள் என்னை மறுபடியும் காண்பீர்கள், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்குமா? அதான் அடுத்த லைன் அப்படியே வாசிங்க. அதை உங்களிடத்துல இருந்து யாரும் எடுத்து போட முடியாதான். அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்துல இருந்து எடுத்து போட முடியாது. பாருங்க, இந்த உலகம் கொடுக்குற சந்தோஷம் வேற, தேவன் கொடுக்குற சந்தோஷம் வேற. உலகம் கொடுக்குற சந்தோஷம் டெம்பரவரி, தற்காலிகமானது. ஆனால் தேவன் கொடுக்குற சந்தோஷம் நிரந்தரமானது. அது யாராலையும் எடுக்க முடியாது, அது உங்களுக்குரியது, யாராலையும் எடுக்க முடியாது, அது நமக்குரியது. அப்போ பாயிண்ட் என்ன? நம்ம துக்கப்பட வேணாம். ஏன் துக்கப்படக்கூடாது? ஏன்னா அவர் சந்தோஷமா இருக்க சொல்லிட்டாரு. எப்போ நம்ம சந்தோஷமா இருப்போம்? அவர் மறுபடியும் பார்க்கும்போது சந்தோஷமா இருப்போம். அன்னைக்கு 2000 வருஷம் முன்னாடி சிலுவையில் இயேசு மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அப்போ சீஷர்களுக்கு காட்சி அளித்தாரு. அப்போ சீஷர்கள் கண் கூட பார்க்குறாங்க இயேசு வந்துட்டாருன்றதை. அப்போ அவங்க சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ எப்படி இயேசு என்ன நடந்து வருவாரா, இல்லை நடந்து ஒரு கடல் மேலே நடந்து வருவாரா, இல்லை வானத்துலேருந்து அப்படி கீழே வருவாரா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் இயேசுவை பார்க்கணுன்றீங்களே, எப்படி பார்க்கணும்? இயேசுவை பார்த்தா தானே சந்தோஷம் வரும். அங்கே என்ன சொல்லியிருக்குது? என்னை மறுபடியும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசுவை பார்த்தா தான் என்ன வருமா? சந்தோஷம் வருமா? அந்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல இயேசுவை பார்க்கணுமே. இயேசுவை பார்த்தா தான் சந்தோஷம் வரும். இயேசுவை எப்படி பார்க்கலாம்? சரிங்க, இயேசுவை பார்த்தா தான் சந்தோஷம் வரும்ன்றான், ரைட்டு, சரி. ஆனால் இயேசுவை நான் எப்படி பார்ப்பேன்? இன்னைக்கு அநேகருக்கு அந்த கேள்வி இருக்குது. அநேகருக்கு அந்த கேள்வி இருக்குது. நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா இயேசு எப்படி பார்க்க முடியும்ன்ட்டு? சரி, இயேசுவை நம்ம காண முடியும். அதை எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை நம்ம பார்க்க முடியும். யோவான் 1:1 எடுத்துப்போமே. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து என்ன வாசிப்போம்? அது யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்ததா? தேவன் இடத்துல இருந்தது. அந்த வார்த்தை என்ன ஆச்சா? தேவனா இருந்தது. அப்படியே 14ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். இந்த பாருங்க, அந்த ஆதியில வார்த்தை இருந்ததுங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுங்க. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகினது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வார்த்தை கிருபையினாலும் என்னது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்ம கூடவே வாசம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வார்த்தை கல்வாரி சிலுவையில் மரிச்சாரு, 3ஆம் நாள் உயிர்ச்சாரு. இப்போ தேவன் என்னவா இருக்கிறாரு? இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. அப்போ இயேசுவை பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அவருடைய வார்த்தையை பார்த்தா போதும். அவருடைய வார்த்தையை பார்த்தா போதும். வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை படித்தா, அதை கவனிச்சாலே போதும், நம்ம இயேசுவை பார்க்க முடியும். அப்போ சந்தோஷம் எதில் இருக்குது? இயேசுவை பார்க்கறதுல இருக்குது. இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? வார்த்தையின் மூலமா அவர் வெளிப்படுவார். வார்த்தையாகிய இயேசுவை பார்த்தோம்னா
நம்ம இருதயம் சந்தோஷப்படும். இந்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. யாராலே முடியாதுங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கட்டும், யாராலையும் இந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. சரி, இயேசுவை பார்த்தா சந்தோஷம் வரும். இயேசுவை பார்த்தா சந்தோஷம் வரும்னு சொல்கிறாங்க. இயேசுவே அது என்ன பண்ணியிருக்காரு? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. என்னை மறுபடியும் காண்பீர்கள், அப்போது உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் வரும். அது சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது. அப்போது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத, பறித்து கொள்ள முடியாத இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கணும். அவர் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணுன்னா அவர் வார்த்தையை நம்ம கேட்கணும், கவனிக்கணும், படித்து பார்க்கணும், இவ்வளோ தியானித்து பார்க்கணும், இவ்வளோ இருக்குது. சரி, ஆனால் இந்த சந்தோஷம் யாருக்கு? யாருக்கு? இயேசுவை பார்த்தா போதுன்றீங்க. சரி, இயேசுவை பார்த்தா சந்தோஷம் வருன்றீங்க. அப்போ இந்த சந்தோஷம் யாருக்கு? இந்த சந்தோஷம் யாருக்கு அப்படின்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். இயேசுவை சொந்த இரட்சகராக தேவனாக அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த யாரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம். யாரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம் யாருக்கு? எங்கே இது யாருக்கு வரும்? யாருக்குங்க? மீட்கப்பட்டவர்களுக்கு. அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வரும். எடுத்து வாசிப்போமே. கொலோசியர் 1:14 எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1:14 நான் வாசிக்கிறேன். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறாரு. அப்போ பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படிங்க இருந்தோம்? இயேசு அறிந்து கொள்வதற்கு முன்னாடி பாவிகளா, பாவத்துடைய விளைவாக வர சாபத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். அப்போ பாருங்க, வியாதிக்கு அடிமையாக இருந்தோம், கடனுக்கு அடிமையாக இருந்தோம், எல்லா வித சாபத்துக்கு அடிமையாக இருந்தோம். அதிலெல்லாம் நம்மளை விடுதலையாக்க ஒருத்தர் சிலுவையில் சுமந்து அந்த கடன், வியாதி, வறுமை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அவரால் இப்போ அவர் விசுவாசிக்கிற யாவரும் மீட்கப்பட்டவர்கள். இப்போ சொல்லுங்க, நீங்கள் மீட்கப்பட்டவர்களா? மீட்கப்பட்டவர்கள். அப்போ மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய வார்த்தையை கேட்பாங்க. இயேசுவை பார்த்தாங்கன்னா, இந்த மீட்கப்பட்டவர்கள் இயேசுவை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களோட இருதயத்தில் சந்தோஷம் வரும். அவங்க இருதயத்தில் சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது. அப்போ நம்ம மீட்கப்பட்டோமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம மீட்கப்பட்டோம். இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 51:11 நம்ம வாசிப்போம். இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்களான்னா, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அப்போ பாருங்க, நம்ம தலையெழுத்தே சந்தோஷம்தான். நம்முடைய தலையெழுத்தே சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்புறம் என்ன இருக்குது? நித்திய மகிழ்ச்சி. சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. இப்போ பாருங்க, இந்த நிரந்தரமான சந்தோஷம் ஒருவரும் நம்ம இடத்துல இருந்து பிரித்து கொள்ள முடியாத இந்த சந்தோஷம் யாருக்கு அப்படின்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான். அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான். அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்குது பாருங்க. நிறைய பேர் நினைக்கலாம், என்னது, நான் ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் சந்தோஷன்றதே பார்த்த மாரி தெரியல. சந்தோஷன்றதே பார்த்த மாரி தெரியல. இங்கே இருக்கிறவங்க யாரும் ரட்சிக்கப்படாமல் இல்லை, அநேகர் ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இல்லையேங்க. இன்னும் என் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்க அதை எடுத்து போட முடியாத சந்தோஷம் இருக்குன்ட்டு, அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கவே முடியலையே.
இன்னும் சொல்லப்போனால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், தினமும் கோயிலுக்கு வரேன், ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரேன். ஆனால் இன்னும் நான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலையே. பாருங்க, ரட்சிப்புன்றது ஒரு பேக்கேஜாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பேக்கேஜாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ள சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், விடுதலை எல்லாமே இருக்குது பாருங்க. அப்போது ரட்சிப்புன்றது ஒரு பேக்கேஜாக இருக்குது. என்னவா இருக்குது? ஒரு பேக்கேஜாக, ஒரு காம்போ ஆஃபராக இருக்குது. ஒரு காம்போ ஆஃபர். நீங்கள் ஒரு சில எலக்ட்ரானிக் ஷாப்லலாம் போனீங்கன்னா ஒரு ஃபோன் வாங்கினா இந்த ஹெட்ஃபோனு, அப்புறம் இந்த சார்ஜரு, அப்புறம் அதுக்கான பேக் கேஸு, அதுக்கான டெம்பர் கிளாஸு, இதெல்லாம் ஃப்ரீங்க. நீ ஃபோன் வாங்கினா போதுங்க அப்படின்வாங்க. அதே காம்போ ஆஃபர். என்னவா அது? காம்போ ஆஃபர். சால்வேஷனும் அதுதான், ரட்சிப்பும் காம்போ ஆஃபர் தாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா, நீங்கள் மீட்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா சந்தோஷம் உங்களுடைய காம்போ ஆஃபரில் வந்துடும், சமாதானம் உங்கள் காம்போ ஆஃபரில் வந்துடும், மகிழ்ச்சி உங்கள் காம்போ ஆஃபரில் வந்துடும். அப்போது நீங்கள் இந்த சந்தோஷ மகிழ்ச்சி தான் அனுபவிக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? மீட்கப்பட்டிருக்கணும். நம்ம மீட்கப்பட்டிருக்கணும். அப்போ இருந்தால் அந்த காம்போ ஆஃபரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். காம்போ ஆஃபரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். நிறைய பேர் ஃபோன் கூட நிறைய டெம்பர் கிளாஸ் அது இதுன்னு வந்தால், ஹெட்ஃபோன்லாம் வந்தால் ஹெட்ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஃபோனை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹெட்ஃபோனோட பர்பஸ் என்னது? உங்கள் காதில் நல்லா பாடல்களை கேட்கலாம் கனெக்ட் பண்ணி. அப்போ பாருங்கள், அந்த காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அது கூட வர பொருட்களும் முக்கியமானதாக தான் இருக்கும், அது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அப்போது ரட்சிப்புன்ற ஒரு காம்போ ஆஃபருங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், தெய்வீக பாதுகாப்பு எல்லாமே வந்துடுது, ஆசீர்வாதங்கள் எல்லாமே வந்துடுது பாருங்க. அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம், இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நம்ம ரட்சிப்பை பெற்றுட்டோம். ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் துக்கம் இருக்குது. இயேசு கல்வாரி சிலுவையில் கடனை சுமந்து தீர்த்துட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் கடன் இருக்குது, கடனை குடிச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். இயேசு கல்வாரி சிலுவையில் என் வியாதியை சுமந்து தீர்த்துட்டாரு, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? இன்னும் வியாதியில் தான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் என்னங்க பண்ணணும்? நான் மீட்கப்பட்டேங்க. முதல்ல நீங்கள் மீட்கப்பட்டீங்கள, அந்த மீட்புன்றதை தெளிவாக நான் விவரிக்க விரும்புகிறேன். தெளிவாக நான் விரும்புகிறேன். மீட்புனா என்ன அப்படின்னு நான் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சு, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் அப்படியே மேலோட்டமாக நான் அப்படியே சொல்கிறேன். இங்கே ஒரு மனுஷனை பார்க்குறோம். சகையும் என்னப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷன் எப்படிப்பட்டவரா? 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் பாவியாம். யாருங்க? சகையோ யாருங்க? உத்தமரா? யோகியரா? நியாயம் செய்கிறவரா? யாரா? பாவியா? ஆயக்காரரா? ஆயக்காரன்னா வரி வசூலிக்கிறவன், டாக்ஸ் கலெக்டர். ஆயக்காரரா? இவரு ஆள் எப்படியா? ஹைட்டு கம்மியா. இந்த சகைன்ற இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? இயேசுவை குறித்து கேள்விப்படுறாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணும். ஆனால் இவர் என்ன பண்ண முடியாது? அவரை பார்க்க முடியாது. கூட்டமாக போனால் இவர் தம்மத்தோட தான் இருப்பார். கூட்டமாக போனால் ஆளு ஹைட்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், அதோ அங்கே இருக்கிறார் சகை அப்படின்ட்டு. கூட்டத்தோட எல்லாரோட குள்ளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இயேசு எந்த வழியாக வருவார்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு அந்த வழியால் ஒரு காட்டத்தி மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஏறி அவரை பார்த்துடலாம். சகையை பாருங்க, அவரை பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. அதே போல் காட்டத்தி மரத்தில் ஏறுறாரு. அவர் நினச்ச மாதிரியே இயேசு அந்த வழியாக தான் வர. அவர் சுற்றி நிறைய கூட்டம் இருக்குது. ஆனால் இயேசு அந்த மரத்தாண்ட கரெக்டாக நின்றுட்டு மேலே பார்த்து, சகையவே இறங்கி பார்ப்பான், உன் வீட்டில் நான் இன்னைக்கு தங்கணும். அவன் நினச்சான், நான் பார்த்தாலே போதும்னு இருந்த மனுஷன், நான் பார்த்தாலே நினச்ச போதும்
அப்படின்னு நினச்ச ஆள் இப்போ என்ன பண்ணுறாரு, என் வீட்டில் வந்து தங்கணும்ன்ட்டு எப்படி சந்தோஷப்படுறாரு பாருங்க. இதில் அந்த மீட் பண்ணுற கான்செப்டை நம்ம எங்கே பார்க்கலான்னா, அந்த 9ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா சகையை சொல்லுவார், நான் என்கிட்ட இருக்கிறத என்னது நான் சம்பாதிச்சது, நான் இத்தனை நாள் சேர்த்து வச்சது ஆஸ்தி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன், யாருக்கு கொடுத்துட்றேன், ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன். யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நான் என்ன பண்ணிடுறேன், திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அப்போது இயேசு சொல்கிறார், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்ட்டு. அப்போது ரட்சிப்புனா வேற ஞானஸ்தானம் எடுத்துறது மட்டும் இல்லை. ரட்சிப்புனா என்ன என்ன நிறைய பேர் ரட்சிப்புனா அது ஒரு தப்பான பார்வையில் பார்க்குறாங்க பாருங்கள். ஏதோ சர்ச்சுக்கு ஒரு 4 வாரம் போனோம், 5ஆவது வாரம் கூப்பிட்டு சுவிசேஷம் சொல்லுவாங்க, 6ஆவது வாரம் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, 7ஆவது வாரம் திருவிருந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். நிறைய பேருக்கு அந்த இன்னும் சொல்லப்போனால் பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கு தான் இது நிறைய இந்த மாதிரியான மனப்பான்மை இருக்கும். அப்பா கிறிஸ்டின், தாத்தா கிறிஸ்டின், அதனால் நானும் கிறிஸ்டின். அந்தமாரி இருக்கிற மக்களுக்கு தான், அந்தமாரி இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த ரட்சிப்பு என்று அதை பற்றின வேல்யூ தெரியாது பாருங்கள். ரட்சிப்புனா என்ன அப்படின்னா உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல். சகையை பாருங்கள், பாவியான மனுஷன். அவர் என்ன பண்ணுறாரு, அநியாயமாக கடன் வாங்குறாரு, அநியாயமாக வரி வாங்குறாரு. என்ன பண்ணுறாரு, மக்களிடத்துல இருந்தே கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு வரி கட்டணும், ஒரு குறிப்பிட்ட வரி கட்டணும். ஆனால் அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாரு, வரி வாங்குறாரு. கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்க வேண்டிய கணக்கு இல்லாமல் இவருக்கு தனி கணக்கு போயிட்டுருக்குது, இவருக்கே தனி கணக்கு போயிட்டுருக்குது. இதெல்லாம் இவ்வளோ பாவத்தை செஞ்சு 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 இவர் மனசில் என்ன ஆயிடுச்சு, சந்தோஷன்றதே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் சேர்த்து வச்சேன் பிரதர், ஆனால் புண்ணியத்தை சேர்த்து வைக்க மறந்துட்டேன். புண்ணியம்னு சொல்கிறாங்க, ஆனால் அது அவங்களுக்கு உண்மையான தேவை என்னென்னா சந்தோஷம்தான். சந்தோஷம். பணம் சேர்த்து வச்சவங்க நிறைய பேர் சந்தோஷத்தை சேர்த்து வைக்க மறந்துட்டாங்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள மறந்துட்டாங்க. அதே கதை தான் இந்த சகையுக்கும். பணம் 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 பணம், செல்வம் செல்வம் செல்வம், ஆஸ்தி ஆஸ்தி ஓடினவர் என்ன பண்ணிட்டாரு, சந்தோஷத்தை மறந்துட்டாரு. எல்லாம் இப்போ சேர்ந்து வந்த பேருக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை. என்ன இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை. என்னடா இது வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக போதே, ஒன்றுமே இல்லையே, ஏதோ ஒன்று குறையுதேன்னு பார்க்கும்போது அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்படுறாரு. இயேசு ஒரு வழியாக வரப்போறாரு. அந்த காட்டதி மரத்தில் நான் ஏறிக்கிறேன், அவரை பார்த்தா போதும் போலகுது. இவர் என்ன நினச்சாரு, அவர் பார்த்தாலே நான் சந்தோஷமாயிடுவேன் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இயேசு வந்து நான் பார்க்கறது மட்டும் இல்லை, உன் வீட்டுக்கே நான் வரேன், வா வீட்டுக்கே வரேன். அவர் நினச்சாரு இயேசுவை பார்த்தா சந்தோஷன்ட்டு. இல்லை, நீ உண்மையாக மனம் திரும்பணும். நீ உண்மையாக மனம் திரும்பணும்னா நான் வந்து என்ன பண்ணணும், உன் கூட இருக்கணும். நீ என்னை பார்த்து என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. அவர் சகையை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. அவருடைய வீட்டுக்கு போய் தங்குறாரு. அப்போ சொல்கிறாரு, வீட்டுக்கு போய் தங்கும்போது, ஆண்டவரே நான் வந்து யோக்கியம் கிடையாது, நான் ஒன்றும் உத்தமன் கிடையாது, நான் ஒன்றும் நீதிமான் கிடையாது, நான் ஒரு சாதாரண வரி வசூலிக்கிற ஆயக்காரன், டேக்ஸ் கலெக்டர். நான் வந்து ராஜாவுக்கு ஒரு வரி கட்டணும், அது மக்களுக்குலேருந்து கொண்டு வாங்கி ராஜாக்கிட்ட கொடுக்க தான் வேலை. சைட் பை சைடு நானும் ஒரு வரி வச்சுக்கிறேன், மக்கள்கிட்டேருந்து ஒரு கமிஷன் ஒன்று வாங்கிக்கிறேன், அது என்னோடய பர்சனலுக்காக நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், என் ஆஸ்தி இதெல்லாம் நான் சேர்த்து வச்சுது, இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். அதையும் மீறி யார்கிட்டலாம் நான் அநியாயமாக வாங்கணும் வரியை, எக்ஸ்ட்ரா வரி வாங்கினதோட எக்ஸ்ட்ரா வாங்கணும், அதை நான் என்ன பண்ணிடுறது, அதையே நான் திருப்பி கொடுத்துட்றேன். அங்கே பாருங்கள், சகையோட மனம் திரும்புதல் இங்கே தெரியுது. சகையை ஒன்றும் ஞானஸ்தானம் எடுக்கல. அந்த நேரத்தில் போயிட்டு இயேசு வந்து நீ மனம் திரும்பு, உனக்கு ரட்சிப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் ஒன்றும் கொடுக்கல. சகையவே தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. நான் பாவி எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன், ஆனால் சந்தோஷத்தை சேர்த்து வைக்க வந்துட்டேன். அந்த சந்தோஷம் எங்கேருந்து வரோம், நான் பணத்தில் வரோம், பொருளில் வரோன்னு நினச்சேன். இல்லை, நான் உங்களை பார்த்தா தான் வரும்னு நினச்சேன். ஆனால் உண்மையான சந்தோஷம் எப்போ வரும், நான் மீட்கப்பட்டாதான்
வரும். இவர் மீட்கப்பட்டார். எப்படி? இவர் உண்மையான மனம் திரும்பினார். உண்மையாக மனம் திரும்பினார். ரட்சிப்புன்றது வெறும் ஞானஸ்தானம், வெறும் என்ன பண்ணுறது, இயேசுவை அறிக்கை பண்ணுறது, அது மட்டும் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறது உண்டு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், வாரம் கோயிலுக்கு போகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் வராதுன்னு, எனக்கு சந்தோஷம்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க தினமும். ரட்சிப்புன்றது 3 விதமாக காணப்படலாம். ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டீர்கள், கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ஒருத்தர் கிரயத்தை செலுத்திட்டாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. தினமும் ஒரு பாவம் செய்கிறோம், பொய் சொல்கிறோம், தினமும் புரணி பேசிட்டு தான் இருக்கிறோம், தினமும் அவருக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அன்னன்னைக்கு செய்கிற காரியத்தை அன்னன்னைக்கு நம்ம அவர்கிட்ட அறிக்கை பண்ணால் நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். உண்மையான மனம் திரும்புறது தான் மீட்கப்படுதல். நீங்கள் உண்மையாக மனம் திரும்புறது தான் என்ன பண்ணுறது, ரட்சிக்கப்படுறது, மீட்கப்படுறது. உண்மையாக நீங்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாவத்தை செஞ்சு தானே இருக்கிறோம். நம்ம ஒன்றும் அவ்வளோ யோகியம்லாம் ஒன்றும் கிடையாது. பேசுகிறேன், எனக்கும் தான் நான் சொல்கிறேன், வேறு உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செஞ்சிட்டு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் என்ன பண்ணிடுறோம், உடனே அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிடணும். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, உண்மையான மனம் திரும்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக மனம் திரும்பிங்க. அவரால் நீங்கள் மீட்கப்பட்ட ஜனமாக இருப்பீங்க. அப்போ இந்த சந்தோஷம் யாருக்கு? யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத இந்த சந்தோஷம் யாருக்கு? மீட்கப்பட்டவர்களுக்கு தான். மீட் பண்ணால் என்ன? உண்மையாக மனம் திரும்பினவன் அர்த்தம். உண்மையாக மனம் திரும்பினவன் அர்த்தம். உண்மையாக நீங்கள் மனம் திரும்புறீங்க, அதுதான் மீட்பு. உண்மையாக நீங்கள் மனம் திரும்பினாதான், பாவத்திலிருந்து உங்களுடைய செயல்களிலிருந்து உண்மையாக நீங்கள் மனம் திரும்பினாதான் உங்களுக்கு மீட்பு. வெறும் கோயிலுக்கு வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அப்போத்த திராட்சை ரசத்தையும் குடிச்சிட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனால் இன்னும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தால் புலம்பிட்டு இருக்கணும். சந்தோஷம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உண்மையாக மனம் திரும்பணும். உண்மையாக மனம் திரும்பணும். நம்ம பாவத்தை தினம் அறிக்கையிடணும். தினம் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சு தானே இருக்கணும். உண்மையை சொல்லுங்கள், தினமும் எல்லாரும் உண்மையை மட்டுமா பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் போய் பேசுறது உண்டு. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு யோசனையில் நம்ம மற்றவங்களை பற்றி பேசுறது உண்டு. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இதுவில் நம்ம என்ன பண்ணுறோம், பாவம் செய்கிறதே உண்டு. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாவத்தை நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிறோம், தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிறோம். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவரிடத்துல போய் சரண்டர் ஆகும், அவரிடத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்போம். அவர் நீடிய பொறுமையும் சாந்தம் உள்ளவராக இருக்கிறார், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல நம்ம டெய்லியே போவோம். நீங்கள் தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாங்க பாவத்தை, தெரிஞ்சு பண்ணுறதும் கிடையாது, தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை அறிக்கையிடுவோம், உண்மையாக மனம் திரும்புவோம். அப்படி உண்மையாக மனம் திரும்பவங்களுக்கு தான் இந்த சந்தோஷம். அப்படி உண்மையாக மனம் திரும்பவங்களுக்கு தான் என்னது, எப்படிப்பட்ட சந்தோஷம், யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷம் சகையுக்கு கிடைச்சிதுங்க, யாராலும் எடுக்க முடியல அவரோட சந்தோஷத்தை. அடுத்து அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசுவை சந்தோஷத்தோடு கூப்பிட்டு போகிறாரு. சந்தோஷத்தோட கூப்பிட்டு போகிற அந்த சந்தோஷத்தை இந்த பணத்தால் தர முடியல, பொருளால் தர முடியல, ஆஸ்தியால் தர முடியல, ஐஸ்வர்யத்தால் தர முடியல. ஒரே ஒருத்தர் தான் தந்தார். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை சகையோ பார்த்தாரு. அன்னைக்கு இயேசு வாழ்ந்தாருங்க சகையோ காலகட்டத்தில். அதனால இயேசு சகையோ கண் கூட பார்த்தாரு. பார்த்து அவர் சொல்கிறத அப்படியே செஞ்சார், உண்மையாக மனம் திரும்பினார், மீட்கப்பட்டார். இப்போ சகையோ வாழ்க்கையில் சந்தோஷம். இப்போ நம்ம இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? வார்த்தையின் மூலமாக பார்க்க முடியும். அப்போ நம்ம மீட்கப்பட்டோமா? தினமும் நம்ம மனம் திரும்பினா நம்ம மீட்கப்பட்டு கொண்டு ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை பார்க்கணும். எப்படி பார்க்குறது? வார்த்தையின் மூலமாக நம்ம அவரை பார்க்கலாம். வார்த்தை மூலமாக அவர் வெளிப்படுவார். வார்த்தையில் அவரே வெளிப்படுகிறவராக இருக்கிறார்.
இப்போ ஒரு பக்கத்துல சகையோ, இன்னொரு பக்கத்துல ஒரு மனுஷன் இருந்தாரு, ஐஸ்வர்யமுள்ள மதிகடன் அவருக்கு பேரு. என்னதுங்க, அவர் அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷம் யாருக்குன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த சந்தோஷம் யாருக்குங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த சந்தோஷம். கர்த்தரால மீட்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷம்? ஒருவனும் அவர்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. பிசாசு கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பிசாசு உங்க சந்தோஷத்தை எடுக்க தான் பார்ப்பான். ஆனால் நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுடைய சந்தோஷத்தை பிசாசு நினச்சா கூட எடுக்க முடியாது. அப்போது பாயிண்ட் என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுடைய சந்தோஷம், இந்த சந்தோஷம் நித்திய சந்தோஷம், யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம் யாரிடத்துல இருந்து வருது? கர்த்தரிடத்துல வந்து வருது. அது யாருக்கு? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு. அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களிடம் ஒருவனும் அவர்களுடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. சகேயு சந்தோஷத்தை நம்ம பார்த்தோம், யாராலும் எடுத்து போட முடியல, அவர் மீட்கப்பட்டுட்டாரு. அதே நேரத்தில் இன்னொரு மனுஷன் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஐஸ்வர்யமுள்ள மதிகடன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்க, வீட்டுக்கு போய் வாசிங்க. இப்போ நான் அப்படியே ஷார்ட்டாக அப்படியே சொல்கிறேன். இவர் என்னவா, இவர் வந்து ஒரு ஐஸ்வர்யவானா. என்னவாங்க, இயேசு வந்து ஒரு ஓமையை சொல்கிறாரு, அந்த ஓமையில தான் இந்த மனுஷனை பார்க்குறோம். இவர் யாரா? ஒரு ஐஸ்வர்யவானா. இவர்கிட்ட நிறைய சேர்ந்துருச்சான், சொத்து கித்தெல்லாம் எல்லாம் சேர்ந்துருச்சான், களஞ்சியங்கள்லாம் இடித்து கட்டுற அளவுக்கு நிறைய சேர்ந்துருச்சான். தானியம் சேர்ந்துருச்சான், தங்கம் வெள்ளி எல்லாம் சேர்ந்துருச்சு போல. வைக்கிறதுக்கே இடம் இல்லையா குடோன்ல. இவர் என்ன பண்ணிட்டாரு? இடிச்சு கட்டிடலாம், இடிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கட்டிட்டு திருப்பி இன்னும் என்னென்ன பொருளுக்கு தான் எல்லாத்தையும் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாரு. தன் இந்த ஆத்மாவை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ண? புசித்து குடித்து பூரிப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, இன்னைக்கு இரவு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சதித்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? அந்த ஐஸ்வர்யமுள்ள மதிகேடன் பண்ண ஒரு தப்பு பண்ணது என்னதுன்னா, சம்பாதிச்சது தப்பு இல்லை, தானியங்களை சேர்த்து வச்சது தப்பு இல்லை, அதை குடோனை இடிச்சு பெருசாக கட்டணுன்றது கூட தப்பு இல்லை. ஆனால் தான் ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே என்ன பண்ண, உனக்காக இவ்வளோ சேர்த்து வச்சிட்டேன், என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ சேர்த்து வச்சிட்டேன், நீ என்ன பண்ண? புசித்து குடித்து பூரிப்பாரு அப்படின்றாரு. அந்த மனுஷன் தன்னுடைய சந்தோஷத்தை ஐஸ்வர்யத்து மேலே வச்சிட்டாரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. தன்னுடைய சந்தோஷத்தை ஐஸ்வர்யத்து மேலே வச்சா. சந்தோஷம் எங்கேருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருது. கர்த்தர் கொடுக்குறாரு சந்தோஷம். யாரை பார்த்தா வரும்? இயேசுவை பார்த்தா, கர்த்தரை பார்த்தா வரும். இந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு? சந்தோஷம் காசில் தான் இருக்குது. அப்படி ஒருத்தர் போனார், சகியோன்னு ஒரு மனுஷன், அவர் திரும்பி இயேசுக்கிட்ட தான் வந்தார். இப்போ இங்கே ஒரு இன்னொருத்தர் பார்க்குறோம், இவர் என்ன பண்ணுறாரு? இயேசுக்கிட்ட கூட வரதில்லை, டைரெக்டாக என்ன பண்ணிட்டாரு? என் ஆத்மாவே புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்றாரு. இயேசு அவர் பார்த்து சொல்கிறார், மதிகேடனே, இன்னைக்கு உன் ஆத்மா உடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் இந்த ராத்திரியில். அப்போ நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்குப்பா? யாருக்கு? பாருங்க, ஐஸ்வர்யத்தில் சந்தோஷம் நம்ம பார்க்க முடியாது, சேர்த்து வச்ச சொத்துல சந்தோஷம் பார்க்க முடியாது. என்னதான் நம்ம என்னதான் நமக்கு மாடா தேஞ்சி ஓடா தேஞ்சி நம்ம என்னதான் சேர்த்து வச்சாலும் பணம் சேருமே தர சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் யார் இடத்துல வரும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான். அது கர்த்தரே கொடுக்குறாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சந்தோஷம் கொடுக்குறாரு. இந்த கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை யாராலையும் என்ன பண்ண முடியாது? எடுத்து போட மாட்டார். அப்போது ஒருவனும் நம்மிடத்திலிருந்து சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது, யாராலையும் முடியாது. சகை இயேசுனிடத்திலிருந்து சந்தோஷம் பெற்றாரு. ஐஸ்வர்யனாகிய மதிகேடனும் தன் ஐஸ்வர்யத்தின் மேலே சந்தோஷத்தை வைக்கலான்னு பார்த்தாரு, நம்பி ஏமாந்து தான் போனார். அப்போ ஒருவனும் நம்மிடத்திலிருந்து பறிக்க முடியாத சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிற வல்லவராக இருக்கிறார். அது யாருக்கு கிடைக்கும்னா மீட்கப்பட்டவர்களுக்கு. அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு. மீட்கப்பட்டவர்கள்னா நான் என்ன சொன்னேன்? என்னது? உண்மையாக மனம் திரும்பினவர்களுக்கு. உண்மையாக மனம் திரும்பினவர்களுக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை
கொடுக்குறார். அது யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, இப்போ நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இயேசுவை பார்க்கணும். நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க உண்மையாலே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இயேசுவை பார்க்கணும். இயேசுவை எப்படி பார்க்கணுன்னா வார்த்தை தான் இயேசு. இயேசு வார்த்தையானவராக இருக்கிறார். அவர் எது மூலமாக வெளிப்படுவாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தையில் தான் வெளிப்படுவார். நீங்கள் தினமும் ஒரு வார்த்தையை தியானிங்க. தினமும் அவருடைய வார்த்தையில் என்ன பண்ணுங்க, இரவும் பகலும் தியானிங்க. அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்போது நீங்கள் இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும், உங்கள் இருதயம் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்கள் இடத்துல இருந்து எடுத்து போட முடியாது. ஒருவேளை நான் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு ஒரு சில பேர் இருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இல்லை, ஆனால் வெளியில் கேட்குறவங்களுக்கு நான் இதை கண்டிப்பாக சொல்ல கடமை பட்டிருக்கிறேன். நான் இன்னும் மீட்கப்படலைங்க, இயேசுனா யாருன்னே தெரியாதுங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, நான் இன்னும் மீட்கப்படலைன்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அப்படி மீட்கப்படாதவர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இயேசு உங்களையும் அழைக்கிறார். இயேசு உங்களையும் அழைக்கிறார். இந்த சந்தோஷத்திற்கு உங்களை அழைக்கிறார். ஒருவனும் உங்களிடத்திலிருந்து பிரிக்கக்கூடாத இருக்கிற இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக மாறிடுவீங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம் உண்டு. ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம் உண்டு. யாருக்கு? கர்த்தரால மீட்கப்பட்டவர்களுக்கு. அப்போ சொல்லுங்க, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த சந்தோஷம் ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. இப்ப சொல்லுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்ட என்னிடம் கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறார், நித்திய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை யாராலையும் எடுக்க முடியாது, மனுஷர்களால் எடுக்க முடியாது, பெரிய ஆட்களாக இருக்க முடியாது, பிசாசால கூட எடுக்க முடியாது. ஏன்னா இது நித்திய சந்தோஷம். ஏன்னா நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாகிய நமக்கு நித்திய சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.